எனக்கு தெரியாத ஆக்டிங்க நான் என்ன பண்றேன், கம்மு நின்னுறேன். அதே மாதிரி எனக்கு தெரியாது, என்ன பேச விட்டாதான் நான் ஒருத்தர் பேச விட்டு ஒருத்தர் பேசணும். இப்போ எனக்கு எப்ஜே பாடுறான், அவனுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடல, நான் வேற மோளை மட்டும் அடிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டையும் பாடுறீங்க, தெரியாத பாட்டையும் வாயில வருதுலாம் உளறி இருக்கிறேன். அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. தெரியாதது ஏதாவது ஒன்று உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். கேட்சப் பண்ணி அப்படியே மேக்கப் பண்றதுனால தப்பு கிடையாது சார். அது வந்து ஒரு பெரிய தப்பு. நீ நடி, நான் வந்து தெரியாது ஒன்று பண்றேன், உனக்கு எவ்வளவு வெறுப்பு வருதுன்னு பாரு. நடி. அது நம்ம அங்க பண்ணது குரூப் பெர்ஃபார்மன்ஸ், நான் பண்றது சிங்கிளா பெர்ஃபார்மன்ஸ். அது சிங்கிள் தான் சொல்றேன். நான் சிங்கிளா பாருங்களே விட மாட்டேறியா, சிங்கிளா பாருங்களே கூட வந்து பண்றியா அப்படின்னா நீங்க தனியா கேமரா போய் இன்னொரு விஷயம் என்ன, யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம்னா, ஒரு பாட்டு அவங்க பேருனா அந்த அக்கா ஆசையா பாட ஆரம்பிச்சாங்க. நீங்க பாடுங்க, உங்களை வானன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா அவங்க பாடுற லிரிக்ஸும் நீங்க பாடுற லிரிக்ஸும் தப்பா இருக்குது. அவங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி தலைவர் பாடுற ஆரம்பிச்சான், அவருடைய விருப்பம் அவர் பாட்டை பாடும்போது. ஆனா லிரிக் இப்போ ஒருத்தர் தெரிஞ்சப்ப, இப்போ எனக்கு தெரியாத பாட்டை நான் கம்முன்னு நின்றுட்டு மோளை மட்டும் அடிப்பேன், எனக்கு தெரிஞ்ச பாட்டை கூட பாடுவேன். இப்போ இவருக்கு தெரியாத பாட்டை தெரிஞ்ச பாட்டை கூட சேர்ந்து பாடலாமா? சம்மந்தமே இல்லை அது லிரிக்ஸு. அப்போ அந்த அக்கா பேர்னா கன்னியாக்கா, அவங்க பாட ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க, இவரு கூட பாட. ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். என்ன பாட்டு அது? அதான் இவருக்கு லிரிக்ஸ் தெரியல. லிரிக்ஸ் தெரியலனா நீ கம்முன்னு இருந்துரு, கம்முன்னு நின்றுட்டு என்ன பாட்டு, அதான் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. கூட அது இதுலயே பதிவாவது பாட்டும் கெட்டு போகுது. அந்த அக்கா அவ்வளோ வருத்தப்பட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சாங்க, அது மாதிரி பண்ணாங்க. அதான் என்ன பாட்டுன்னு கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்ட் பண்ணுங்க, சார், ஒரு ஆக்ட் பண்ணுங்க சார். ஐயோ மீண்டுமா பண்ணுறாரு சார். என்னை பற்றி வணக்கம் தமிழக மக்களே, சாலமன் பாப்பியா சார் மாதிரி வாய்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். பட் அந்த ரோல் வருமானது எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆம் ஏ ஆக்டர், நான் ஹீரோவாக ட்ரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணேன். பட் எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து சாலமன் பாப்பையா சார் வந்து இந்த ஒரு மேட்சுக்கு டென்னிஸ்க்கு வந்து ஜட்ஜா, கபடிக்கு வந்து ஜட்ஜா வந்தால் எப்படி இருக்கும்? விழுங்கும் ஐயா, விழுங்கும் ஐயா, ஒரு கையை பிடிக்கிறியா, ஒரு தெக்கால பிடிக்கிறியா, விழுங்கும் ஐயா, இது கபடி மேட்சாயா. ஸோ இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாலமன் பாப்பையா சார் மாதிரி. ஆமா, கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. பாஸ் 9ல சாப்பிட்டுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போயிருக்காரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதன் பாப் சார் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். சார் கவுண்டர் மணியில் செந்தில் அவங்க வாய்ஸ்லாம் வராது. வேற யார் சார்? வேற யாரும் சார், நிழல்கள் ரவி வாய்ஸ். நிழல்கள் ரவி இது கார்த்திக் மோகன் சார் வாய்ஸ். சார் கார்த்திக் சார் வாய்ஸ் ரொம்ப வராது. வேற சார் மணிரத்னம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கா? பாட்டி அது நல்லா இருக்கு. முழுக்க குடு பாட்டி. வேற ஏதாவது உன் வாய்ஸ்ல ஒன்று பண்ணு, உன் வாய்ஸ்ல ஒன்று பண்ணு. உன் வாய்ஸா? தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன், ஆஹா, வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. யாரும் சொன்னாங்கல்ல நடிப்பு கிறுக்கன், யார் சொன்னது? அது யாரும் நம்பாலுங்க சொல்லி நம்பாலுங்க. யார் சொன்னது அது? சார், யார் சார் அப்படி சொன்னாங்களே? வேற என்ன சார், ஏன் சார் தேவலாம்னு சொல்லியிருப்பாங்க? யாரு சொன்னது? சார் சொன்னது யாரு? இங்க பாரு, பக்கத்துல பாரு, தோகரா பாரு, பழைய இது. சார் நான் சொல்றேன் இப்போதான். சார் ஜெய்சங்கர் மாதிரி பேசுவீங்களா? இருங்க சார், ஜெய்சங்கர் அவர் ரசிகர் மன்ற தலைவர் தான் இவரு. சார், கேஜிஎஃப் வில்லன் சார். சார், பிரபாஸ் மாதிரி. பிரபாஸ் சார் மாதிரியா? மகேந்திர அதுக்கப்புறம் சொல்லுங்க. கத்தி தொண்டை வலி, அதையும் சொல்றேன் சார். மகேந்திர பாகுபலி ஆகிய நான்
சூப்பர் சார் வந்துட்டாரு. அதே மாதிரி பேசுமா? இங்க பாரு. அது கத்தியோட பேசணும். சார் 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 தயவு செய்து வேணாம், கத்தி கத்தி- பேசு, கத்தி- கத்தியோட பேசாத. ஆமா. கத்தி பேசு, கத்தியோட பேசாத. கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். மகேந்திர பாகுபலியாகிய நான் தமிழ்நாட்டின் அரசராக பொறுப்பேற்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் சாசன சட்டப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தமிழக மக்களை வழிநடத்துவேன் என்று என் தாய் மீது சத்தியம் செய்து தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனாகிய நான் சத்திய பிரமாணம் எடுக்கின்றேன். சார் நடுவில் ஆக்டர் ஆமா சார், பாத்துங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க எப்படி எல்லாம் இதை வாழ்றோம், நீங்க தனியா புரிஞ்சுக்கணும் வெளிய மக்களே. ஒரு பாத்துங்க. நாங்க வந்து- எதனா நம்ம எதனா பண்ணா இது கம்ப்ளைண்ட் பண்றது. இருங்க. ஆனா இந்த மாதிரி நான் நைட்ல கத்தனா உங்களுக்கு தூக்கம் வரமா வராதா? நைட்டு ஃபுல்லா நீங்க உங்க வேலையை பாருங்க. நைட்டு ஃபுல்லா இந்த மாதிரி இருந்தா எனக்கு Night எப்படி full ஆ அவர் பாருங்க. வந்து இல்ல 3 ஜெட்டி காணுங்க, 3 ஜெட்டி காணுங்க, புது ஜெட்டி. பாத்தீங்கன்னா அது விஜய் சேதுபதி சார் மேல கம்ப்ளைண்ட் விடுவோம். நம்ம வச்சுக்கிறோம். ஏன்? யாரு கொளுத்தி பிரச்சனையை போட்டு வருது எல்லாமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்லுங்க. நீங்க பண்ணும்போது நான் பண்ண கம்ப்ளைண்ட் வரல சார். விடுறா வர ஜாலியாக இருக்கணும். விடுங்க, சண்டை போட்டுக்காதீங்க ஒரே வீட்டில் இருந்து. வணக்கம் மக்களே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட டயலாக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இது எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்ச டயலாக் அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்லுவார். அது இன்னொரு சொல்லி காட்டுறேன். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ வணக்கம் மக்களே. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கப்பயோ பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையோ நிறைய பொறாமப்படுறாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்றவர் நைட்டு ஆக்சுவலாக சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு ஹோம் இருக்குது. பிக் பாஸ் ஹவுஸில் 2 அணியாக இருக்காங்க. ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணி போகிறப்ப நம்மளோட திங்ஸ் ஆக்சுவலாக இடம் வந்து ஒதுக்கி கொடுக்காம ஒரே இடத்த ஆக்குபைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே அநாகரிகமான வார்த்தைகள், சார் என் ஜட்டி எடுத்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கானா வினோத்ன்ற நபர் பண்ணாரு. வந்து ஓகேங்களா? ஸோ அவர் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வச்சு இல்ல. அதை வந்து